வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் சுஜாதா கோபிநாதன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுயசார்பு பாரதத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்திய கப்பல்கள் நம் நாட்டிலேயே கட்டமைக்கப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரத்தில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான செம்மொழி பூங்காவினை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். எத்தியோப்பியா எரிமலை வெடிப்பால் வான் மண்டலங்களில் கரும்புகை பரவியதை அடுத்து சென்னையில் உள்நாட்டு சர்வதேச விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. குமரி கடலை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து பிரிவினரும் குறிப்பாக விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோவிலில் கட்டமைப்பு பணிகள் நிறைவடைந்தது குறிக்கும் வகையில் இன்று ராம் ஜென்ம பூமியில் கொடியேற்றி வைத்து உரையாற்றிய பிரதமர் அடுத்த 1000 ஆண்டுகளில் நாட்டின் கட்டமைப்பை மேம்படுத்த அரசு செயலாற்றும் என்றார். நம் கலாச்சாரத்தின் மீது நாம் பெருமை கொள்வதன் மூலமே நாடு வளரும் என்று கூறிய பிரதமர் அடிமைத்தள மனப்பாங்கிலிருந்து வெளியேறுவதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். அடுத்த 10 ஆண்டுகளில் இதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜனநாயகம் நமது மரபு என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி நாடாக உருவெடுத்துள்ளது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த பாரதத்தின் முதுகெலும்பாக அயோத்தியா திகழ்கிறது என்றும் புதுமையான தொழில்நுட்பமும் ஆன்மீகமும் கலந்த கலவையாக வரும் காலங்களில் இது உருவெடுக்கும் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக பிரதமர் பங்கேற்ற சாலை பேரணியில் ஆயிரக்கணக்கான மக்கள் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்து அவரை வரவேற்றனர். பிரதமர் இன்று மாலை குருக்ஷேத்ராவில் குரு தேக் பகதூரின் 350வது தியாக திருநாள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். இந்திய கடற்படை மற்றும் கடலோர காவல் படையின் கப்பல்கள் தற்போது நம் நாட்டு கப்பல் கட்டும் தளங்களிலேயே வடிவமைக்கப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் கடல்சார் கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர் பிரதமரின் சுயசார்பு பாரத தொலைநோக்கு பார்வைக்கு இவை சான்றாக திகழ்கின்றன என்றார். நம் நாட்டில் 70% கடல்சார் வர்த்தகம் நடைபெறுவதாக கூறிய அவர் சரக்கு பரிவர்த்தனையில் இது வலுவானதாகவும் நமது பொருளாதாரத்திற்கு உகந்தது என்றும் சுட்டிக்காட்டினார். இதனால் உலகளாவிய விநியோக சங்கிலிகள் வலுப்பெறுவதோடு தேச பொருளாதாரமும் மேம்படுவதாக அவர் எடுத்துரைத்தார். கப்பல் கட்டும் தளங்கள் உலகளாவிய வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றுவதாக எடுத்துரைத்த அமைச்சர் பன்முக திறன் கொண்ட உலக தரத்திலான தொழில்நுட்பத்தோடு கப்பல் கட்டும் திறன் மேம்பாட்டையும் தொழில் வளர்ச்சியின் ஆழத்தையும் பறைசாற்றுவதாக குறிப்பிட்டார். LNT கப்பல் கட்டமைப்பு தளம் தொழில்நுட்ப ரீதியாக அதிவேகம் கொண்ட ஊடுருவல் மற்றும் ரோந்து கப்பல்களை உருவாக்கியுள்ளதாக எடுத்துரைத்த அவர் இவை தற்போது ஏற்றுமதி செய்யப்படுவதாக கூறினார். நட்பு நாடுகளின் கப்பல்கள் சிக்கலான தொழில்நுட்ப சார்ந்த உதவிகளுக்காக நம் நாட்டிற்கு வருவதாக எடுத்துரைத்த அவர் இது இந்தியாவின் திறனையும் நம்பகத்தன்மையும் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் சீரமைக்கும் தளமாக நம் தேசம் மேம்பட வேண்டும் என்றும் அமைச்சர் விருப்பம் தெரிவித்தார். நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள புதிய தொழிலாளர் சட்டங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதோடு வேலைவாய்ப்பின்மை விகிதத்தையும் குறைக்கும் என்று பாரத ஸ்டேட் வங்கி தெரிவித்துள்ளது. இப்புதிய சட்டங்களால் 77 லட்சம் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதோடு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்படும் பயனாளிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று இவ்வங்கியின் அறிக்கை தெரிவிக்கின்றது. 30% சேமிப்பு விகிதத்தோடு தொழிலாளர்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கும் என்றும் இதனால் உள்நாட்டு செலவினம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் உத்வேகம் ஏற்படும் என்றும் வங்கி தெரிவித்துள்ளது. 4 தொழிலாளர் நல சட்டங்களும் தொழிலாளர்களுக்கும் தொழில் நிறுவனங்களுக்கும் பயனளிப்பதோடு பாதுகாப்பான ஆக்கப்பூர்வமான பணி சூழலுக்கும் வகை செய்வதாக வங்கி கூறியுள்ளது. இதுவரை நடைமுறையில் இருந்த 29 தொழிலாளர் நல சட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு 4 சட்டங்களாக ஏற்படுத்தப்பட்டதால் தொழிலாளர் சார்ந்த ஒழுங்குமுறை நடவடிக்கைகளும் பணித்திறன் ஆளுமையும் மேம்படும் என்றும் இவ்வங்கி குறிப்பிட்டுள்ளது. 4 புதிய தொழிலாளர் சட்டங்களால் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதோடு தேசிய அளவில் குறைந்தபட்ச ஊதியம் உறுதி செய்யப்படுவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் தேசிய வர்த்தக தலைவர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் இதனால் சமூக பாதுகாப்பு பலன்கள் விரிவடைவதாகவும் சிறந்த தொழில் சார்ந்த நடைமுறைகள் அமல்படுத்தப்படுவதாகவும் கூறினார். வர்த்தகர்களுக்கு ஒரே உரிமம் சார்ந்த முன்னோடி திட்டத்தை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு. மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து. 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து. வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு. பால் பொருட்கள் மீதான வரி 12% 5% குறைப்பு. வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கோவை காந்திபுரம் பகுதியில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இன்று மாலை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை சார்பில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் பங்கேற்கிறார். இந்நிகழ்ச்சியில் 1,00,000க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 44,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 158 தொழில் நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. எத்தியோப்பியா நாட்டில் எரிமலை வெடிப்பு எதிரொலியால் கரும்புகை சாம்பல் வான்மண்டலத்தில் பரவியதை அடுத்து விமான சேவைகள் சர்வதேச அளவில் இன்று பாதிக்கப்பட்டன. இதனையடுத்து சென்னை விமான நிலையத்திலிருந்து மும்பை செல்லும் ஏர் இந்தியா விமானம், லண்டன், சென்னை, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானங்கள் 3 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாகியுள்ளன. மேலும் பல்வேறு விமான சேவைகள் தாமதமானதோடு ரத்து செய்யப்படவும் வாய்ப்புள்ளதால் சர்வதேச விமான பயணிகள் தாங்கள் பயணிக்க வேண்டிய நிறுவனங்களை தொடர்பு கொண்டு உரிய விவரங்களை தெரிந்து அதற்கேற்ப பயணத்தை மேற்கொள்ளுமாறு சென்னை விமான நிலைய அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டத்தில் கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் அரசின் மானிய திட்டங்களை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் கால்நடைகள் அதிகமாக இருக்கக்கூடிய புல் வெட்டும் கருவிகள் 200 மற்றும் விரைவில் 250 கொடுக்கவிருக்கின்றோம். 50% மானிய விலையில் ஏறக்குறைய இன்று மட்டும் 25,93,000 ரூபாய் அளவிற்கான சாஃப் கட்டர் அப்படிங்கிற புல் வெட்டும் கருவி கொடுக்கவிருக்கின்றோம். மிக மிக பயனுடையது. இதை தொடர்ந்து கால்நடைகளுக்கும் இதில் வெட்டப்பட்ட புல்லை கொடுக்கும் பொழுது நல்ல செரிமானம் அதிகமாகும். குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய தெற்கு இலங்கை கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதற்கடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக வாணியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக கதவணை வழியாக உபரி நீர் திறப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் வெங்கடசமுத்திரம், மோளையானூர் உள்ளிட்ட கரையோர கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பெய்து வரும் தொடர் மழையால் 200 கோடி ரூபாய்க்கு பட்டாசு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். சிவகாசியில் கடந்த தீபாவளி பண்டிகை முடிந்து 2 வாரங்களுக்கு பின்னர் பட்டாசு உற்பத்தி பணிகள் துவங்கிய நாட்களில் இருந்தே தொடர் மழை மற்றும் குளிர்ச்சியான சூழல் என பட்டாசு உற்பத்தி மேற்கொள்வதற்கான உகந்த சீதோஷண சூழல் இல்லாததால் பட்டாசு உற்பத்தி பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. கேரளா, மேற்கு வங்காளம், கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கு கிறிஸ்துமஸ் மற்றும் தீபாவளி பண்டிகைக்கு வழக்கமாக நடைபெறும் சுமார் 200 கோடி அளவிலான பட்டாசு வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். விருதுநகர் செய்தியாளர் தா. கமலக்கண்ணன். கொல்லிமலையில் தொடர் மழை காரணமாக ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, மாசிலா அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் கருவாட்டாறு மற்றும் சிற்றருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சி, மாசிலா அருவி, நம்ம அருவிகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வளப்பூர்நாடு ஊராட்சியில் அரப்பளீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ள பகுதியில் சிற்றருவிக்கு வந்து விழும் வெள்ள நீர் தொடர்ந்து அங்குள்ள சுமார் 300 அடி உயரத்திலிருந்து வனப்பகுதியில் பாய்ந்து செல்லும் ஆகாயகங்கை நீர்வீழ்ச்சிக்கும் செல்கிறது. நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ். கண்ணன். குவஹாட்டியில் இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாளான இன்று தென்னாப்பிரிக்கா தனது 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 4 விக்கெட் இழப்பிற்கு 220 ரன் எடுத்திருந்தது. தென்னாப்பிரிக்கா தற்போது 508 ரன் முன்னிலையில் உள்ளது. முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் தென்னாப்பிரிக்கா 489, இந்தியா 201. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் விளிம்பு நிலை மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுயசார்பு பாரதத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்திய கப்பல்கள் நம் நாட்டிலேயே கட்டமைக்கப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கோவை காந்திபுரத்தில் 208 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான செம்மொழி பூங்காவினை முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார்.
எத்தியோப்பியா எரிமலை வெடிப்பால் வான் மண்டலங்களில் கரும்புகை பரவியதை அடுத்து சென்னையில் உள்நாட்டு சர்வதேச விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. குமரிக்கடலை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.